டேய், நீ அன்னைக்கு என்னை அடிச்சவன் தானே? யாரா நீ? டேய், என்னடா பண்ற? யாரா நீ? எதுக்குடா அடிக்கிற? எதா இருந்தாலும் சொல்லிட்டாருடா, வலிக்குதுடா. அப்பா, சார் 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 அன்னைக்கு மரியாதை தெரியாம பேசிட்டேன், மன்னிச்சுங்க சார். சார் ப்ளீஸ் சார், என்னை விட்டுருங்க சார். வலி தாங்க முடியல சார், விட்டுருங்க சார். சார் எனக்கு புரிஞ்சு போச்சு சார், எனக்கு புரிஞ்சு போச்சு. நான் எவ்வளவு கெஞ்சினாலும் உங்க மனசார தீர்ற வரைக்கும் நீங்க என்ன அடிக்காம விட போறது இல்ல. எனக்கு நல்லா புரிஞ்சு போச்சு. ஆனா எதுக்காக அடிக்கிறீங்கன்னு மட்டும் சொல்லிட்டு அடிங்க சார், ப்ளீஸ். ஏண்டா பொண்ணுங்கன்னா உனக்கு இலக்காரமா போச்சா? அவங்க கிட்ட தப்பா நடந்துக்கிற உனக்கு எப்பறம் தைரியம் வந்துச்சு? சார் 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 எதுக்காக அடிக்கிறீங்கன்னு இப்ப எனக்கு புரிஞ்சு போச்சு சார். ஆனா யாருக்காக அடிக்கிறீங்கன்னு மட்டும் எனக்கு புரியல சார். ஏன்னா அத்தனை பொண்ணுங்க மேல கை வச்சிருக்கேல்ல? ஐயோ, இதுக்கே உன்னை அடிச்சு கொல்லணும்டா. ஐயோ, இவன் எந்த பொண்ணோட சொந்தக்காரன்னு தெரியலையே. சார் சார் உங்களுக்கு பணம் வேணா கொடுத்துறேன் சார். பண்ற தப்பெல்லாம் பண்ணிட்டு பணம் கொடுத்தா சரியாயிடுமாடா? அவ என் தோல்ல கைய வைக்க வரான்னு எனக்கு தெரிஞ்சிருச்சு. அப்ப எனக்கு வந்த கோவத்துக்கு அவன் கைய அப்படியே உடைச்சு போடணும்னு தோணுச்சு. சார் 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 கையை விட்டுருங்க சார். சார் ப்ளீஸ் சார், கையை விட்டுருங்க சார். இந்த கையால தானே எல்லா பொண்ணுங்களையும் தொட்ட. இனி நீ எந்த பொண்ணையும் தொடக்கூடாது. சார் சார் வலிக்குது சார். சார் 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 ஐயோ கொண்டு ஐயோ, கையை உடைச்சிட்டு போயிட்டானே. நல்ல வேலை யாரும் பார்க்கல. வலிக்குதே, ஹாஸ்பிட்டல் போயிட வேண்டியதுதான். அப்பாடா. அது ஒண்ணும் இல்ல, அம்மா லைன்ல இருக்காங்க, உன்கிட்ட பேசணுமா? சரி கொடு. அவங்க கிட்ட நீ பாத்ரூம்ல இருக்கிறன்னு சொல்லிருக்க. இது வேறயா? அந்த பைப் ஓபன் பண்ணி விடு, பாத்ரூம் சத்த மாதிரி தான் கேட்கும். கொடு. இல்ல இல்ல, போனை ஸ்பீக்கர்ல போறேன், இப்படியே பேசு. எங்க அம்மா சொல்றத நானும் கேட்கணும். சரி. அத்தை சொல்லுங்க அத்தை, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன்பா, நீ எப்படிப்பா இருக்க? நல்லா இருக்கேன் அத்தை. நந்தினிக்கு ஃபோன் பண்றப்பலாம் உன்னை பத்தி கேட்டுக்கிட்டே இருப்பேன்பா, நீ பக்கத்துல இல்லன்னு சொல்லிடுவா. இன்னைக்கு தான்ப்பா உங்ககிட்ட பேச முடிஞ்சது. நந்தினிக்கும் உனக்கும் பிரச்சனை எதுவும் இல்லையேப்பா? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல அத்தை. ஏதாவது இருந்தா என்கிட்ட சொல்லுப்பா, நான் அவகிட்ட பேசிக்கிறேன். அப்படியெல்லாம் ஒண்ணும் இல்ல அத்தை. இல்லப்பா, உனக்கு அவளை பத்தி தெரியாது. சின்ன வயசுல சட்டை இல்லாம ஜட்டி மட்டும் போட்டுட்டு சுத்துற காலத்திலேயே சரி, அவ சரியான கேடி. இப்ப அம்மா எதுக்கு இதெல்லாம் சொல்லுது? அவ நினைச்சது நடக்கணுங்கிறதுக்காக இல்லாத பொய்யெல்லாம் சொல்லுவா. ஏதாவது காரியம் ஆகணும்னு வச்சுக்கோ. அவ பொய் சொல்றது மட்டும் இல்லாம அவ கூட இருக்கிற நல்ல பிள்ளைங்களையும் சேர்த்து பொய் சொல்ல வச்சிருவா. அப்புறம் அவங்களையும் கெடுத்துருவா. அந்த அளவுக்கு எமக்காதகி அவ. அதான்
அவகிட்ட உன்னை ஜாக்கிரதையா இருக்க சொல்றேன்ப்பா. நீ மட்டும் கொஞ்சம் அசந்த, உனக்கே தெரியாம உன்னையே கொண்டு போய் வித்துருவான்னா பாத்துக்கோயேன். அவ லேஸ்பட்ட ஆள் இல்லப்பா. உன்கிட்ட ஏதாவது வம்பு பண்ணான்னா என்கிட்ட சொல்லு, அத்தை அவளை கவனிச்சுக்கிறேன். என்ன? இப்போ ஒன்றும் பிரச்சனை இல்ல அத்தை, இருந்தா கண்டிப்பா சொல்றேன். அம்மா இப்போ சொன்னதெல்லாம் நான் சின்ன வயசுல பண்ணது. அத போய் இப்ப சொல்லிக்கிட்டு இருக்கு. ம் ஆமா ஆமா நம்பிட்டேன். ஆ, இல்ல இல்ல இப்ப நீ சொன்னதை நான் நம்பிட்டேன்னு சொன்னேன். ஆ, ம் ஆமா நீ எதுக்கு இதெல்லாம் பண்ற? வேணா விடு, நான் பாத்துக்கிறேன். இல்ல இல்ல, எனக்கு வேற வீடு கிடைக்கிற வரைக்கும் நான் இங்கதான் இருந்தாகணும். சும்மா எப்படி இருக்க முடியும்? அதனால நானும் கொஞ்சம் வீட்டு வேலையெல்லாம் ஷேர் பண்ணிக்கிறேன். வீட்டை குட்டி பெருக்கிறது, கிளீன் பண்ற வேலையெல்லாம் நானே பாத்துக்கிறேன். அப்போ சமையல் பண்றது, பாத்திரம் வளர்க்கறதெல்லாம் நான் பாத்துக்கிறேன். நீ உனக்கு வேண்டியது மட்டும் சமைச்சுக்கோ, எனக்கு எதுவும் வேண்டாம். நான் வெளியவே சாப்பிட்டுக்கிறேன். கடை சாப்பாடு எப்பவாவது சாப்பிட்டா பரவாயில்ல, தினம் சாப்பிட்டா அது உடம்புக்கு நல்லது இல்லைல்ல. தெரியும், இருந்தாலும் எனக்கு வேற வழி இல்ல. நான் பாத்துக்கிறேன். முடியாட்டி நானே சமைச்சுக்கிறேன். சரி, நான் போட்ட டீயாவது குடிப்பியா? நான் போட்ட டீயை குடிக்கிறதுனால நீ என்னை ஏத்துக்கிட்டு தான் நான் நினைக்க மாட்டேன். ஒரே வீட்டில் இருக்கோம், நீ வீட்டை கிளீன் பண்ற, அதுக்கு நான் உனக்கு டீ போட்டு கொடுக்குறேன், அவ்வளவுதான். அப்படின்னா சரி. ஆனா உன் ரூமையும் சேர்த்து நானே கிளீன் பண்ணிக்கிறேன். அப்படின்னா நீ போடுற டீய நான் குடிக்கிறேன். ம் சரி. நீ டீ போட்டு வை, நான் வீட்டை பெருக்கிட்டு அப்புறமா வந்து குடிக்கிறேன். ம்